ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். 5 மேட்ச் வரிசையா தோத்துட்டு சிஎஸ்கே அவளோட 2வது வெற்றிய வாங்கியிருந்திருக்கா அந்த மேட்ச்ல. கடைசி வரைக்கும் போச்சு. ஆனா எம்.எஸ். தோனி முடிச்சு குடுத்துட்டார். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்ப எல்எஸ்ஜியோட பிளேயிங் 11ன்னு ஆரம்பிச்சோம்னா, அவ ஒரு அன்சேஞ்ச் 11ஓட தான் போனான்னு நெனைக்கிறேன். மிச்சேல் மார்ஷ் போன மேட்ச் பெர்சனல் ரீசன்க்காக விளையாடல. ஆனா இந்த மேட்ச் திருப்பி வந்துட்டார். நான் என்ன சொன்னேன்னா, அ ஆகாஷ் தீப்க்கு பதிலா மணிமாறன் சித்தார்த்த கொண்டு வரணும்னு சொன்னேன். ஏன்னா, இந்த நியூ பால்ல 4 ஓவர் ஒரு எக்கனாமிக்கல் ஓவர்ஸ் போட்டுடலான்னு சொன்னேன். ஆகாஷ் தீப் இன்னைக்கு 1 ஓவர் தான் போட்டார். 13 ரன் குடுத்தார். நான் திருப்பியும் சொல்றேன், அவர் T20 பவுலர் கிடையாது. இதனால ஒரு நன்னா போட்ட பிரின்ஸ் யாதவே உக்காத்தி வச்சுட்டு, அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். மணிமாறன் சித்தார்த்தும் நன்னா தான் போட்டிருக்கார். அவர் ஒரு நியூ பால் ஸ்பின்னர். பவர் பிளேல 3 ஓவர் போட்டிருக்கலாம் அவர். எதனால ஒரு பவுலர் அடி வாங்கிட்டே இருக்கார். இஸ் நாட் a T20 பவுலர். இப்பதான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கார். எதனால they are persisting with him எனக்கு புரியல. ஓகே, இந்தியாவுக்கு விளையாடுறார், டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடுறார். ஆனா அவர் T20 பவுலர் கிடையாது. இன்னைக்கும் நம்ம அதை பார்த்தோம். அது தவிர அவ அதே 11ஓட தான் போனா. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 கால்ஸ். இப்ப ஜேமி ஓவர்டன் உள்ள தேவன் கான்வேயும் டிராப்ட். அஸ்வின் அண்ட் தேவன் கான்வே டிராப்ட். இப்ப தேவன் கான்வே நானே சொன்னேன், நான் அச்சின் தான் as ஓவர்சீஸ் ஓபனர் விளையாடுவேன்னு சொன்னேன். தேவன் கான்வேயோட பேட் ஸ்விங் இந்த ஸ்லோ பிச்சஸ் எல்லாம் அவர் கஷ்டம் பட்டிருப்பார். கரெக்டா அவர் உக்காத்தி வச்சா. ஆனா நான் ரவிச்சந்திரன் அஸ்வினை உக்காத்தி வச்சிருந்திருக்க மாட்டேன். இப்ப போக நான் ரிவ்யூ பண்றச்சே எதனால அவர் இந்த மேட்சை விளையாடி இருந்தா இட் would have made it easier for சிஎஸ்கேன்னு நான் சொல்லுவேன். எம்எஸ் தோனி டாஸை ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங்னு சொன்னார். இப்ப வேற எந்த டீம் கிட்ட அப்படி சொல்லியிருந்தாலும் நான் சுமாரான டெசிஷன் சொல்லியிருந்திருப்பேன். the reason why he could have done it in this case னா எல்எஸ்ஜி ஓட பவுலிங் அட்டாக்க கண்டுண்டு அந்த முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பவர் பிளேன்னு பார்க்கலாம். எல்எஸ்ஜி ஒரு 40 ஆட் வந்தது இப்போ இந்த பவர் பிளே and they lost 2 wickets, 42 for 2. இப்ப அந்த சென்னையோட போன மேட்ச்லயே பார்த்தோம், 55 for 1 வரணும்னு நான் சொன்னேன். அந்த முதல் 4 ஓவர்லயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அந்த 4 ஓவர்ல 16 ரன் தான் வந்தது. அந்த எல்எஸ்ஜியோட ஃபார்முலா இட் காட் broken in the first few overs itself. ஏன்னா அவளோட ஃபார்முலா எப்படின்னா, அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மார்ஷ் மார்க்ரம் கொஞ்சம் ஸ்டார்ட் பூரன் கன்சிஸ்டன்டா அடிக்கணும். இப்ப மார்க்ரம் முதல் ஓவர்லயே அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூரன் 4வது ஓவரோட கடைசி பந்துல அவுட் ஆயிட்டார். 23 for 2 in 4 overs is not the start. இவாளோட பவுலிங் அட்டாக்கையும் பார்த்தாலும் கம்பேர் டு த அதர் டீம்ஸ் இவா அந்த ஃபேஸ் ரன்ஸுக்கு பின்னாடி இருந்தா இவாளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவா. அதான் நம்ம பார்த்தோம் 42 for 2. அதுக்கப்புறம் எனக்கு புரியாத விஷயம், நான் என்ன சொன்னேன், சாம் கரன் விளையாடணும்னு சொன்னேன் at number 3 because he can provide a batting ability and bowling ability. அவர் நிறைய பேட்ஸ்மேனோடயே நன்னா விளையாடுறார். அதுக்கப்புறம் he can also bowl in a power play option. இல்ல எங்கே தேவைப்படுறதோ சாம் கரன் போடலான்னு நான் சொன்னேன். ஜேமி ஓவர்டன் 7வது ஓவர் கொண்டு வந்தா ஒரு 11 ரன் போச்சு. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு டீம் பிஹைண்ட் த ரன்ஸ், ஒரு 13 ரன் பிஹைண்ட் த ரன்ஸ், அந்த 11 ரன் எதுக்கு அவ கையில கொடுக்கணும்? அப்ப அதுக்கப்புறம் 53 for 2 in 7. மிச்சேல் மார்ஷ் 10வது ஓவர்ல அவுட் ஆயிட்டார். அந்த ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா, நூர் அஹமத் அதுக்கப்புறம் வந்ததுனாலதான் இட் ஸ்லோ டவுன். திருப்பி ஓவர்டன் அந்த அடுத்த பார்ட்னர்ஷிப்ல போட்டார். இன்னும் ஜாஸ்தியாவே ரன் போச்சு. நன் ஃபார் 24 in 2 overs. அவரை எதனால விளையாடினானே எனக்கு புரியல. ஏன்னா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம், நம்பர் 8 இறங்க போறதா இருந்தார். ஹி இஸ் a பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் நம்பர் 8 இறங்கி 2 ஓவர் இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல தான் அவரால் போடவே முடியாது, பவுலிங்கே போட முடியாது இந்த ட்ராக்ல தான். யூஆர் வேஸ்டிங் a ரிசோர்ஸ். அதனால தான் நான் சாம் கரன் will improve the batting and bowling நான் சொன்னேன். எல்எஸ்ஜியும் இப்ப
ஆயுஷ் பதோனிய தே வென்ட் இன்டு ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் மாதிரி போனா. டேவிட் மில்லர் டிட் நாட் ஃபேஸ் அ பால் இன் த இன்னிங்ஸ். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, திருப்பியும் நிறைய பேர் இது பண்றா, ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனா. இப்ப நூர் அஹமத் வந்து ஒரு ரைட் ஹேண்டர் கிட்ட போந்தாலும் லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட போந்தாலும் ஒரு 4 ஓவர் 13 ரன் ஒரு பவுண்டரியே கொடுக்கல. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ரிஷப் பந்த் இந்த மேட்ச் 63 ரன் அடிச்சார். ஒரு சில ஷாட் நன்னா விளையாடினார். அது தவிர அவருக்கு பேட்லயே படல. அதுவும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அந்த ஒரு பவுண்டரி தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஆல் த அதர் பவுண்டரிஸ் ஒரு அகேன்ஸ்ட் த பேசர்ஸ். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆயுஷ் பதோனியை இறக்கி யார கப்புள் ஆஃப் லக்கி மிஸ்ஸஸ் 22 ஆஃப் 17 இந்த டேவிட் மில்லர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் சிங்கிள் ஆரம்பத்துல ஓடிந்தா கூட, இஃப் யூ கம்பைன் ரிஷப் பந்த் அண்ட் டேவிட் மில்லர், அப்துல் சமாதும் கடைசியில வந்து நன்னா அடிச்சார். இந்த 166 ரன்னுக்கு மேல வந்திருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்திருக்கும். எதுக்காக டேவிட் மில்லரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாத லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கன்சால்டேஷன் ஃபேஸ் இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சுட்டு யூ கே நாட் கெட் அண்டர் பார் அண்ட் எனி சர்ஃபேஸ். பாருன்னு வந்தாலே கொஞ்சம் ஒரு சந்தேகமா இருக்கும் whether டிஃபெண்ட் இட்னு. அண்டர் பாருன்னு வந்தா வாய்ப்பு ரொம்பவே கம்மியா போயிடும். அதனால அது வந்து பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இப்ப ஆர் அஸ்வின் விளையாடிந்தர்னா கொஞ்சம் நன்னாவே சௌரியமா போயிருந்திருக்கும் ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன், கொஞ்சம் இந்த அட்டாக் வந்து ஒரு சில மேட்ச் அந்த சரியா சமாளிக்க அந்த கேப்டன்சி பிஃபோர் வாஸ் நாட் ஆப்டிமல்னால இந்த அட்டாக் ரன்னுக்கு போச்சு. ஆனா கலீல் அஹமத் அண்ட் அன்சுல் கம்போஜ் ஃபேண்டாஸ்டிக் நியூ பால் காம்பினேஷன். அதுக்கப்புறமா திருப்பி பத்திரானா வந்து பவர் பிளேல போடல. அவரோட 4 ஓவர் பார்த்தோம். 13வது ஓவர்ல கொண்டு வந்தா 2 for 45. வாட் இம்பாக்ட் இந்த மேட்ச் 0. அவர் தான் கஷ்டமே படுத்தினர். ஜேமி ஓவர்டனும் கஷ்டமே படுத்தினர். ஏன்னா அன்சுல் கம்போஜ் 1 for 23 போலிங்கே போடல. இதனால இந்த ஜேமி ஓவர்டன் அந்த நடுவில் கொண்டு வந்தான்னு எனக்கு புரியல. 6 ஓவர் யூ ஹவ் கிவன் டு த பேட்ஸ்மேன். ஜடேஜாக்கு வந்து 2 for 24 in 3. முதல் ஓவர்ல எக்ஸ்பென்சிவா இருந்தார். இன்னும் அவர் 4 ஓவரே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ கேன் யூ கான்ஃபிடென்ட்லி கோ இன் டு சே தட் இஸ் கோயிங் டு பி a second spinner is going to bowl 4 overs? No. அதனால ஆர் அஸ்வினால நம்பர் 8 பேட்டிங்கும் அடிக்க முடியும். பிகாஸ் இஃப் யூ ஆர் யூசிங் ஹிம் அஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர் நம்பர் 8ல வரலாம். ஜேமி ஓவர்டன் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவரை போய் நம்பர் 8ல இறக்குறது இந்த ஸ்லோ ட்ராக்ல எந்த பிரயோஜனமும் படாது. ஒரு பவுலிங்கும் பிரயோஜனம் படாது. யார் அடி வாங்கினா அந்த மேட்ச்ல? கடைசியில கலீல் அஹமத் வந்து இஸ் மோர் ஆஃப் நியூ பால் போலர். ஸோ கடைசி ஓவர்ல அடி வாங்கினர். ஜேமி ஓவர்டன் 2 ஓவர் போட்டு அடி வாங்கினர். 16 போட்ட 4 ஓவர் அடி வாங்கினர். இப்ப அந்த ஓவரை ஆர் அஸ்வின் போந்தா இந்த 165 வந்திருக்குமா? வந்திருக்காது. இதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த டீம் செலெக்ஷன் ஐ வாஸ் நாட் டூ ஹாப்பி ஃப்ரம் அ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் தே காட் த ஜாப் டன். செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டான நான் சொன்ன ஓப்பனிங் காம்பினேஷனை விளையாடினா ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஷேக் ரஷீத் கிட்ட ஒரு கிளாஸ் தெரிஞ்சுது. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆந்திரா பிரீமியர் லீக்னா என்ன பண்ணியிருக்காருன்னு. இஸ் பின் அந்த சிஎஸ்கே விங்ஸ் ஃபார் அ லாங் டைம். அந்த ஃபிளிக் ஷாட்ஸ் தான் ஆடுறச்சே ஒரு ஷேட்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாடும் தெரியுது. டெக்னிக்கலி ஆர்கனைஸ்ட் பிளேயர். இந்த பவர் பிளேலையும் 59 for 1. அதனால தான் நிறைய பேர் எம்எஸ் தோனி வந்து 60 ரன் 6 அடிச்சுலாம் வர முடியாது, மோர் பவுண்டரிஸ்ன்னு சொன்னோன்னு நிறைய பேர் குறை சொன்னா. அவரு மாடர்ன் கிரிக்கெட் அது இதுன்னு சொன்னா. அவர் கரெக்டா சொன்னார். இப்ப எவ்வளவு ரிஸ்க் ஃப்ரீயா ஒரு கிளாஸா விளையாடினா இவ 2 பேரும் அந்த 59 வந்துதான் வந்தது. அப்படிதான் சிஎஸ்கே ஹவ் காட் டு செட் த ஃபேஸ். 60 ரன்னுக்கு மேலாம் எதிர்பார்த்தா யூ காட் அ பவுலிங் ஃபெயிலியர். தட் இஸ் வை யூ ஹேவ் டு ஸ்கோர் தட் மெனி ரன்ஸ். மாடர்ன் கிரிக்கெட்லாம் ஒன்றும் கிடையாது. இஃப் பவுலர்ஸ் கிவ் தட் மெனி ரன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்கோர் 60+, தென் இட் இஸ் அ பவுலிங் ஃபெயிலியர். அதனால இவா 2 பேரும் இல்லை விச் எவர் சிஎஸ்கே ஓப்பனர் ஓப்பன்ஸ் இவா வந்து 6 அடிக்க மாட்டேங்கிறா, அது பண்ண மாட்டேங்கிறா. த அவுட்புட் இஸ் க்ளோஸ் டு 60 on their best day, then it is fine. So ஆனா 52 for no loss, 59 for 1 வந்துட்டு they really it shows the lack of confidence in the batting lineup. அவ வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர்ல ஒரு 80 தான் வந்தான்னு நினைக்கிறேன். 3 விக்கெட் போச்சு.
ராகுல் திரிபாதி நம்பர் 3, த கான்ஃபிடன்ஸ் லுக்ஸ் லோ. அதுக்கப்புறம் வந்து இந்த மிட் இன்னிங்ஸ்லே வென் ஜடேஜா வாஸ் டாக்கிங் he said I may come up the orderன்னு சொன்னார். இந்த ஸ்லோ பிட்ச்ல ஜடேஜா வந்து நம்பர் 4 இறக்குறது ஒரு தப்பான ஒரு மூவ். நிறைய பேர் சொல்றா ஜடேஜா கேன் பில்ட் த இன்னிங்ஸ்ன்னு சொல்றா. அவர் இன்னிங்ஸ் பில் பண்றது தான் பிரச்சனையே. அவர் ஸ்பின்னர் போடுறச்சே 14 பந்து எடுப்பார். இன்னைக்கு பார்த்தோம் இ ட்ரை டு கோ ஃபார், இப்ப ஒரு பவர் ஹிட்டர் மாதிரி இருந்திருந்தா யூ கேன் கோ டவுன் த ட்ராக் அண்ட் டேக் ஆன் த ஃபீல்டர். ஜடேஜாக்கு அந்த 14 பந்து எடுக்கிறதுனால he could not clear that fielder at long on. The catch was taken. 7 of 11, 0 boundaries. யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கேட்டா ஜடேஜா டெக்னிக்கலி சவுண்டு, he can go up the order. அடுத்த மேட்ச் வான்கேடே, அவருக்கு பெருசா ஸ்பின் ஸ்ட்ரென்த் கிடையாது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த விக்னேஷ் புத்தூரும் விளையாடல இப்ப, which I think is a correct decision from their perspective. They got a different template. அந்த கேஸ்ல ஜடேஜா வந்து நம்பர் 4ல இறக்கினா, I'm not saying it will be an ideal scenario, ஆனா he has got more likely to hit the pacers there than the spinners. இந்த கண்டிஷன்ஸ்ல ஒரு பந்தே போடாத மார்க்ரம் இந்த டோர்னமெண்ட் அவர் வந்து இன்னைக்கு எக்கனாமிக்கலா போட்டு அவ கரெக்டா அவர் போட்டா. நான் ப்ரீவியூலயே சொன்னேன் அவர் 4 ஓவர் போடணும்னு சொன்னேன். 4 ஓவர் போட்டா அந்த சிச்சுவேஷன் சென்னிங் ஜடேஜா இஸ் நோ பாயிண்ட் இன் இட். சிவன் தூபே வந்து ஆரம்பத்துல ஐ திங்க் ஒரு 30 பந்துல ஒரு 25 தான் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். தென் he picked up the pace. தென் விஜய் சங்கர் நம்பர் 6 இறக்கி எந்த பிரயோஜனமும் படாது. எனக்கு அது புரியவே இல்லை. MS தோனி வந்து அடிச்சதுனாலதான் தே ஒன் திஸ் மேட்ச், இல்லைன்னா கஷ்டமா போயிருந்திருக்கும். எனக்கு அந்த கேப்டன்சியும் புரியல. ஏன்னா ரவி பிஷ்னோய் 2 for 18 in 3 தோனி வச்சு அவருக்கு ஓவரே கொடுக்கல. அவ என்ன சொல்லுவான்னா சிவம் தூபே இருந்தாருனால அடிப்பறான். சிவம் தூபேக்கு வந்து ஓகே இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவருக்கு முன்னாடி தானே போட்டா, அவர் எவ்வளவு அடிச்சார். திக்வேஷ் ரத்திலாம் அந்த லெங்க்ல போடுறச்சே அவரால் அடிக்கவே முடியல. அவர் 16 ரன் ஆஃப் ஐ திங்க் 20 பால்ஸோ என்னமோ இருந்தார். திக்வேஷ் ரத்திலாம் போடுறச்சே அவரால் அடிக்கவே முடியல. ஸோ ரவி பிஷ்னோய் வந்து அந்த மொமெண்டத்தோட போந்தா would have been able to hit. I don't think it's not a given that Shivam Dube were able to score those runs. MS Dhoni வந்து is a pace hitter now, அவர் கஷ்டம் பட்டிருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். LSG வந்து டன் அ வெரி குட் ஜாப் இன் ஃபைட்டிங் பேக். ஒன்ஸ் அகெயின் த அட்டாக் ஹஸ் பஞ்ச்ட் அபவ் தர் வெயிட். ஆனால் பேசர்ஸ் கிட்ட கொடுத்ததுனால அதான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்எஸ்சி மாதிரி ஒரு டீம் வந்து எந்த மேட்சும் ஒரு க்ளோஸா வந்தா அது ஜெயிக்கணும். ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து however much the attack is standing up, இதே ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ஜெயிப்பாரான்னு ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆன் பேப்பர். அதனால்தான் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மேட்சஸ் வந்த உடனே கண்டிப்பா எல்எஸ்டி is a team that has to capitalize on those opportunities. 1-4 last 3, they have started better than everyone expected. ஹோப்ஃபுல்லி எனக்கு இவா குவாலிஃபை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இந்த டீம் வச்சு யாருமே இப்போதைக்கு இவ்வளவு நல்லா பண்ணியிருக்க மாட்டா. அவுட் ஆஃப் த 3 matches they have lost, the 2 matches they should have arguably won. So வந்து they have been very good and I hope இந்த strategical error வந்து பண்ணாத they can go and qualify. இப்ப சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா நான் என்னோட பிளேயிங் 11 சொல்ல போறேன். இப்ப there are 2 ways they can go about it. இப்ப ரச்சின் ரவீந்திரா விளையாட பார்த்திருக்கா, அவர் வந்து நன்னா விளையாடிட்டார். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பிளேயிங் 11 வந்து ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத், சாம் கரன் நம்பர் 3, ராகுல் திரிபாதி ரன் அடிக்கல, விஜய் சங்கர் ரன் அடிக்கல, நான் 2 பேரையும் உட்காந்து வச்சுட்டு சாம் கரன் நம்பர் 3, வன்ஷ் பேடி எக்ஸ்ப்ளோசிவ் வன்ஷ் பேடி நம்பர் 4, சிவம் தூபே 5, ஜடேஜா 6, தோனி 7, அஸ்வின் நம்பர் 8. பத்திரானா வந்து அவர் வந்து கடைசி 4 ஓவர் போந்திருக்கிற எந்த இம்பாக்டும் அவர் கிரியேட் பண்ணல. ஜடேஜா வந்து எந்த மேட்சும் 4 ஓவர் போடல. he cannot be a second spinner as of now. அவர் வந்து அதுவும் இந்த முதல் ஓவர் விழவே இல்லை. 2 விக்கெட் விழுந்ததுனால he has recovered somewhat but he has been convincing on no. So you need 2 overs to be supplemented. One is the third seamer, ரெண்டாவது is the second spinner. Who better than R Ashwin to supplement that? இப்ப வாங்கேடேல வந்து அந்த எக்கனாமிக்கல் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு நிறைய பர்ச்சேஸ் இருக்கும் than the wrist spinner.
நூர் அஹ்மத் வந்து ஸ்கில்ட் இனஃப் டு போல் வெல் வாங்கேடு. ஆனா ஒருவேளை விழலைன்னா ஜடேஜா வந்து அவ்வளோ ஃபார்ம்ல ஒரு பெஸ்ட் பவுலிங் ஃபார்ம்ல இல்ல. அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் பவர் பிளேக்கு அப்புறமா கொண்டு வந்து ஐ திங்க் ஹி வில் டூ அ ஜாப் ஃபார் யூ வாங்கேடே கொண்டு வந்தே ஆனும். அவர் நம்பர் 8ல விளையாடலாம். அன்சு கம்போஸ் கேன் பேட் அட் பிட் அட் 9. இதுக்கு மேல பேட்டிங்லாம் தேவையில்லை. கலீல் அஹ்மது இம்பாக்ட் செவா கொண்டு வரலாம் அப்படிதான் நான் பண்ணுவேன். அப்புறம் இப்படி பண்ணுவாளான்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் சின்ஸ் தேவ் பாட் ஹிம் இன் தேவே வாண்ட் டு பிளே. ஆயுஷ் மத்ரே இன்னைக்கு தான் சைன் பண்ணியிருந்திருக்கா. அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இப்ப ஷெய்க் ரஷீத் சாதாரணமா நம்பர் 3 தான் விளையாடுவார். இப்ப என்ன பண்ணலாம்னா இன் தட் கேஸ், ஆனா ஒரு பிளேயர் தான் டிராப் பண்ண முடியும். இப்ப ரச்சின் ரவீந்திரா இப்ப இந்த 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 கேஸ்ல வந்து நான் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், நூர் அஹ்மத், மதிஷா பத்திரானா. இப்ப ஆயுஷ் மத்ரே வந்தர்னா ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் மத்ரே, ஷெய்க் ரஷீத், சாம் கரன் நம்பர் 4, சிவன் தூபே 5, வன்ஷ் பேரி ஒரு அக்ரெசிவ் பிளேயர் ஒரு பின்னாடியும் வச்சுட்டு ஜடேஜா 7, தோனி 8, அஸ்வின் 9, அன்சு கம்போஜ் 10, நூர் அஹ்மத் 11, இம்பாக்ட்ஸ் ஆஃப் கலீல். இப்ப என்ன நடக்கும்னா பத்திரியானா போடுற ஓவர் வந்து 4 இம்பாக்ட்லெஸ் ஓவர்ஸ். இப்ப சாம் கரன் விளையாடினா சாம் கரன் அப்பக்கப்ப ஏமாத்தி போட்டுடலாம். ஒரு பவர் பிளேலையும் அவரை போட்டுடலாம். அன்சு கம்போஜ் அண்ட் கலீல் அஹ்மத் ஒருவேளை இஃப் யூ வாண்ட் டு மேபி போல் ஒன் லெஸ் ஒன் ஆஃப் தம் மேபி கம்போஜ். சாம் கரன் 6வது ஓவர் போட்டுடலாம். ஜடேஜா, அஸ்வின், நூர் அஹ்மத் நடுவுல போட்டு நூர் அஹ்மத் ஒரு ஓவர் டெத்ல போடலாம். சாம் கரன் ஒரு ஓவர் டெத்ல போடலாம். அப்படியே ஏமாத்தி கலீல் அஹ்மத், அன்சு கம்போஜ் அந்த மாதிரி கொடுத்துட்டு யூ காட் அன் எக்ஸ்ட்ரா கான்பிடன்ட் பேட்ஸ்மேன் இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் இந்த டொமஸ்டிக் சர்க்கிட். அப்படி அவரை கொண்டு வரணும்னா பத்திரானா தான் உக்காத்தி வைக்க முடியும். there is no one in this team where they can leave them out on the bench apart from that. so இப்போதைக்கு நான் பிளேயிங் 11 1 தான் நான் போவேன். பத்திரானா வந்து பவர் பிளேல போட்டானும். இல்லைன்னா நான் திருப்பியும் சொல்றேன், அவ்வளோ காசை கொடுத்துட்டு ரிட்டைன் பண்ணதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ் நாட் மேக்கிங் எனி இம்பாக்ட். ஸோ இப்படிதான் நான் போவேன். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு செகண்ட் வின், ஒரு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாத போது ஒரு 2வது இந்த மாதிரி தான் வரும். then you got to build from that. with Dhoni at the helm, I'm confident that they can build from that. என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்கள் தான் அனுப்புங்க. மை ஒப்பீனியன்.